Hello friends, இன்னைக்கு 9th Maths Chapter 5 இருந்து Exercise 5.5 இருந்து 6th question பார்க்க போகிறோம். ABC is a triangle whose vertices are A 3,4, B -2, -1 and C 5,3. If G is the centroid and BDCG is a parallelogram, then find the coordinates of the vertex D. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. அதோட சென்ட்ராய்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஜின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிடிசிஜின்றது பேரலோகிராமாக இருந்தால் நம்மளோட டியோட கோஆர்டினேட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம். இப்போ சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஃபார்முலா என்ன, x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. x1 வேல்யூ என்ன 3, x2 வேல்யூ -2, x3 வேல்யூ 5. ஸோ 3 - 2 + 5/3, y1 என்ன 4, y2 என்ன -1, y3 என்ன 3. ஸோ 4 - 1 + 3/3. இதை ஆட் பண்ணுறோம். 3 + 5 என்ன 8, 8 - 2 என்ன 6. ஸோ 6/3, 4 + 3 என்ன 7, 7 - 1 என்ன 6, 6/3. இந்த 3ஆல் கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு என்ன பாயிண்ட் வருது, 2,2. ஸோ த பாயிண்ட் G is 2,2. அடுத்தது நம்ம வெர்டெக்ஸ் டியோட கோஆர்டினேட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அந்த வெர்டிசஸ் டி எப்படி எழுதிக்கலாம், A, B. இப்போது பிடிசிஜின்றது வந்து ஒரு பேரலோகிராம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன அர்த்தம், மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மிட் பாயிண்ட் ஆஃப் டிஜி. ஸோ நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். -2 + 5/2, -1 + 3/2 ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் டிஜி கண்டுபிடிக்கணும். ஜி நமக்கு தெரியும் 2,2, டி என்ன எடுத்திருக்கோம், A, B. ஸோ 2 + A/2, 2 + B/2. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். -2 + 5 என்ன 3/2, -1 + 3 2/2 ஈக்குவல் டு 2 + A/2, 2 + B/2. இப்போ 3/2, அதாவது ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். 2 + A/2 = 3/2. செகண்ட் இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். 2 + B/2 = 2/2. ஸோ 2 + A அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிடும். 3/2 × 2, 2 + B அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2 இந்த சைட் எடுத்துகிட்டு போயிடும். 2/2 கேன்சல் பண்ணாமல் 1, 1 × 2, 2 + A அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 3, A மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 - 2 = 1. ஸோ A வேல்யூ என்ன 1. 2 + B = 1 × 2, 1 × 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 2. இந்த 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா B = 2 - 2 = 0. ஸோ A வேல்யூ 1, B வேல்யூ 0. Therefore the vertices D is 1, 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.